இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் ஃபைலின்ற ஒரு கோஸ்டல் ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், வீடியோக்குள்ளே போனால் வாங்க. ஃபைலி எனப்படும் இந்த சீசைட் டவுன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டேனியாவில் நார்த் யார்க்ஷன்ற இடத்துல இருக்குங்க. இது ஸ்கார்பரோக்கும் பிரிக்லிங்டனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கோஸ்டல் ஏரியா. ஃபைலியில் என்ன ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலி பிரிக்ன்ற இந்த ஏரியாவில் வந்துட்டு 2 புராண கதைகள் வந்து சொல்லப்படுதுங்க. அது என்ன புராண கதைங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் ஃபைலியில் வந்துட்டு ஒரு டீமன் இருந்ததாகவும் அந்த டீமன் தன்னுடைய ஹெம்மரை வந்து சீசைடில் தொலைச்சிட்ட பிறகு அந்த சீசைடுக்கு ஏரியாவில் போயிட்டு ஹெம்மரை தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு மீன் தான் கையில் மாட்டினதாகவும் அந்த மீனை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியாது, பட் அந்த வார்த்தையை சொன்னதுனால அந்த மீனுக்கு ஹெடாக் என்று பேரும் வந்ததுன்னு சொல்லி இந்த ஒரு புராண கதையில் சொல்லப்படுதுங்க. இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் அடுத்து வர கதை டிராகனை சம்மந்தப்பட்ட கதைங்க. ஆமாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஃபைலியில் ஒரு காலத்தில் டிராகன் வந்துட்டு ஃபைலி ஏரியாவில் இருக்கிற மக்களுங்களை வந்துட்டு ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் வந்து யார்க்ஷயர் கேக்குன்னு ஒரு ஸ்டிக்கியான ஒரு கேக்கை தயாரித்து அந்த டிராகனுக்கு சாப்பாடாக கொடுத்துருக்காங்க. அந்த டிராகன் அந்த கேக்கை சாப்பிட்டு பல்லில் மாட்டிக்கிட்டனால அந்த பற்களை வந்துட்டு கழுவுவதற்காக வந்துட்டு கடலோரம் போனதாகவும் கடலில் வந்து பல்ல கழுவிட்டு இருக்கும் போது அங்கே மூழ்கி இறந்து விட்டதாகவும் வந்து புராண கதைகள் சொல்லுதுங்க. அந்த இறந்து போன அந்த டிராகனுடைய எலும்பு துண்டுகள் தான் இப்போ மழையாக இருக்குன்னு கூட இங்கே வந்து புராண கதைகளில் சொல்லப்படுதுங்க. இது ஒரு மித்து தான், பட் இதெல்லாம் உண்மையா பொய்யான்றது எங்களுக்கு தெரியாது. நீங்க தான் வந்து பார்க்கணும். அப்படி இப்படின்னு 1.5 hour ஜேர்னியில் வந்து சேர்ந்துட்டேங்க. ஃபைலிக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபைலி. ஸோ இது வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா. இப்போ வந்துட்டு நான் வந்து உங்களெல்லாம் வந்துட்டு பீச் சைடு கூட்டிகிட்டு போக போகிறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு நல்ல கடையாக பார்த்து முதல்ல நான் லஞ்ச் சாப்பிட்ணும், ரொம்ப பசிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடைக்கு போக போகிறேன். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க போகலாம். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடைக்குள்ளார வந்துட்டேன். இதுதான் வந்துட்டு ஃபைலியில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடையாக. இந்த கடைக்குள்ளார வந்து நின்று உட்காரத்துக்கே சர்வ் பண்ணுற உட்காரத்துக்கே வந்துட்டு நான் ஒரு 30 minutes வெளியே வெயிட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்தோடனே எனக்கு ஒரு சுட சுட காஃபி, இது பண்ண அனல் பறக்குது, சுட சுட காஃபியும் பிரெட் அண்ட் பட்டரும் சர்வ் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து நான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வரும்போது முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வந்துருச்சு. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் சாப்பிடுவாங்க. நம்ம ஃபைலி பீச்சில் இருக்கோம். இதுதான் ஃபைலி பீச். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கற்கள், மலைகள் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரணும்னா குறிப்பாக வந்துட்டு நீங்கள் நேரத்தோடு வரணும். 2 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க நான் நிற்கிற ஏரியாவுக்கு நீங்கள் வர முடியாது. பட் மேலேருந்து நீங்கள் வந்து கடற்கரை அழகை வந்து நீங்கள் வந்து ரசிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பீச் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே இயற்கையாகவே உருவான ஒரு ஸ்டோன்ஸு. வந்துட்டு கடல் தண்ணி வந்துட்டு நல்லா ஃபுல்லாக மேலே இருக்கு ஏறி இந்த கற்கள் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் அப் பண்ணிடும். அதனால் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கும் வந்துட்டு
ஒரு நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம வந்தால் தான் இந்த ஏரியாவை நம்ம டச் பண்ண முடியும், இந்த ஏரியாவில் நம்ம இருக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மலை அடிக்கு கீழே. இப்போ நீங்கள் முதல்ல நம்ம மேலே காமிச்ச அந்த மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலைகள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மலைகள், அந்த மலைகளுக்கு ஃபுல்லார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. சாட்டர்டே சண்டேல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் இங்கே வரணும். ரொம்ப அமைதியான ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கனாலும் கூட ரொம்ப பேர் இல்லைங்க இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு ரொம்ப பேர் யாருக்கும் இல்லைங்க. ஸோ இது ஒரு சோகால் ப்ரைவேட் பீச் மாதிரி, ஆனால் ப்ரைவேட் பீச் கிடையாது, பட் சோகால் ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி அந்த ஏரியா. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து நேரத்தோடு வந்தாலும் இந்த ஏரியா, இப்போ இருக்கிற இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரணும். இல்லைன்னா வந்துட்டு நீர் வந்துட்டு ரொம்ப அணை வந்து நிறைய பெருசாகி, அலைகளும் பெருசாகி, கடலுடைய தண்ணி வந்துட்டு இந்த கட்டலை வந்துட்டு டச் பண்ணோம். ஸோ டச் பண்ணுற இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு வர முடியாது. ஸோ 2 o'clock மேலே வந்துட்டு தண்ணியெலாம் வந்துட்டு நல்லா மேலே ஏறி கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைலி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். ஸோ இதோட கடைசி பஸ்ஸு பிடிச்சி வீடு போய் சேர வேண்டியதுதான். இதோடு வந்துட்டு என்னோடய ஃபைலி பதிவு முடிகிறது. ஸோ அடுத்த ஒரு புதிய பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், டேக் கேர்.